ஒரு ஊரோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் இருக்கிற ஏரியோட வரலாறு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த ஏரி பல தலைமுறையை பார்த்துருக்கோம். காலப்போக்கில் நம்ம ஏரியை கண்டுக்காமல் விட்டுருக்கலாம். ஆனால் பல வருஷமாக தூர் வாராமல் இருந்த ஒரு ஏரியை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சொந்த முயற்சியில் தூர்வாரி வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல்தாளை காண்பதரிது என்கிறார் திருவள்ளுவர். வான் பொழியும் நீரே உயிர்ப்பு என்பதற்கு அடிப்படையாய் அமைகின்றது. அத்தகைய நீராதாரத்தை தமிழ் மக்கள் தொன்று தொட்டு உயிரினும் மேலானதாக போற்றியுள்ளனர். தென்பெண்ணை ஆற்றின் கிளை ஆறான மலட்டாற்றிலிருந்து நீர் பெறுகிற பன்ருட்டி லட்சுமி நாராயணபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கந்தன்பாளையம் ஏரி தூர்வாரப்படாமலும் முறையாக பராமரிக்கப்படாமலும் இருக்கிற இடமே தெரியாத அளவில் இருந்த ஏரியை தூர்வாரி கரைகளை உயர்த்தினால் பழையபடி பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்று பன்ருட்டி நகர இயற்கை தன்னார்வலர்கள் முடிவு செய்து புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவை தொடர்பு கொண்டனர். 17/7/24 அன்று ஏரியை புனரமைப்பதற்கான முதல் கட்ட கள ஆய்வை நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம், அம்பத்தூர் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் பன்ருட்டி நகர மக்களோடு சேர்ந்து கலந்தாய்வு கூட்டம் கூட்டப்பட்டு அதில் கலந்து கொண்ட தன்னார்வலர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டு களப்பணிக்கு வித்திடப்பட்டது. மக்களால் ஒன்று சேர்ந்து நமது பணிகளை நம்மளே செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு முதல் உதாரணமாக நந்தன்கால்வாயை மீட்டெடுக்கிற பணியில் அந்த பகுதி மக்களையும் விவசாயிகளையும் தன்னார்வலையும் இணைச்சி அதில் நாங்கள் பெரும் 50 ஆண்டு காலம் கிடப்பில் இருந்த அந்த திட்டத்தில் ஒரு பெரிய வெற்றி கண்டோம். அதோட எங்கள் அனுபவத்தை இங்கே கடலூர் மாவட்டம் எல்எல்புரம் ஊராட்சிக்கு உட்பட்ட காந்தபாளையம் ஏரிக்கு அந்த கடலூர் நீர்நிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் அந்த இயக்கத்துக்கு எங்களுடைய ஆலோசனைகளையும் நாங்கள் செஞ்ச களப்பணிகளுடைய அதனுடைய பயன்களை கொடுக்கும்போது நம்பிக்கையோட இங்கே இருந்த ஒருங்கிணைப்பாளர் ஐயா வர்த்தக மண்டல தலைவர் திரு சண்முகம் ஐயா மற்றும் அவருடைய குழுக்களை சேர்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து ஏரியை நாங்கள் கலாய்வு செஞ்சோம். 8/8/24 அன்று கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு இயக்க தன்னார்வலர்கள் அப்பகுதி மக்களோடு இணைந்து கந்தன்பாளையம் ஏரியை புனரமைக்கும் பணியை தொடங்கினர். கலாய்வு பண்ணக்குள்ள எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. இவ்வளவு பெரிய ஏரி நாம் எப்படி செஞ்சிடலான்னு சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை எனக்கும் இல்லை தான். ஆனால் அதுக்கப்புறம் கோர்த்த கரங்கள் எல்லாமே சேவை மனப்பான்மையோட கரம் கோர்த்து அதுக்கு உறுதுணையாக நம்ம நம்மால் முடியும் டீமு, நம்ம நெடுமாறன் சாரு, அதேமாரி நந்தன் கால்வாய் அந்த திட்டத்தில் அவங்கெல்லாம் ரொம்ப தைரியம் கொடுத்தாங்க. ஏரியை புனரமைக்கும் களப்பணிக்கு தன்னார்வலர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை மகிழ்வுடன் வழங்கினர். இறை வழிபாட்டோடு களப்பணியின் முதல் படி எடுத்து வைக்கப்பட்டது. முதல் கட்டமாக ஏரியில் வளர்ந்திருந்த சீமை கருவேலை மரங்கள், புதர்கள் மற்றும் தேவையில்லாத மரஞ்செடிகளை அகற்றும் களப்பணி நடைபெற்றது. முதற்கட்டமாக ஆயிரக்கணக்கான சீமை கருவேல மரங்களை எடுத்திருக்கிறோம். சீமை கருவேலை அப்படின்றது விஷம், பாய்சன். எந்த விதத்தில் அப்படின்னா 50 அடியில் தண்ணி இருந்தாலும் அவருடைய வேர் போயிட்டு தண்ணி எடுத்துன்னு அவர் மட்டும் வாழ்ந்துட்டு இருப்பார். அதே நேரத்தில் தண்ணியே இல்லைன்னா நம்ம காற்றில் இருக்கிற ஈர பதத்தை எடுத்து அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். அதனால எவ்வளோ காய்ச்சல் இருந்தாலும் சீமை கருவேலை மரம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அவர் கொடுக்குற ஆக்சிஜன் ரொம்ப கம்மி. மற்ற மரங்களை கம்பேர் பண்ணும்போது அவர் கொடுக்குறதே இல்லை, ரொம்ப சுயநலவாதி. அதனால அப்படி இருந்த பல ஆயிரம் மரங்கள் சீமை கருவேலை மரங்களை எடுத்திருக்கிறோம். மரங்களை அகற்றிய பின் ஏரி அதன் முழு தோற்றத்தை பெற்று காட்சி அளித்தது. கருவேல மரங்கள்லாம் நிறையா புதர் மரம் மண்டி இருந்துச்சு. இதெல்லாம் நீரை எல்லாத்தையும் ஜேசிபி இயந்திரம் வச்சு அகற்றி இன்றைக்கு பார்க்கவே இயற்கையை கொஞ்சம் ஏரியாக மாறியுள்ளது. பறவைகள்லாம் இப்போ தங்குமிடமாக மாறியுள்ளது.
இந்த ஏரியை வந்து பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு வடிவமைப்பு கொடுத்து வந்து பார்த்தா சில ஆக்கிரமிப்புலாம் இருந்தது. அந்த ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி வந்து அந்த முழு கொள்ளளவு பிடிக்கக்கூடிய இந்த ஏரியை வந்து பார்த்திங்கன்னா கந்தம்பாளைய மக்கள் வந்து பார்த்தா உருவாக்கியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அரசு அதிகாரிகளின் உதவியுடன் ஏரியின் மொத்த பரப்பளவும் அளக்கப்பட்டு ஏரியின் எல்லைகள் வரையறுக்கப்பட்டன. பொதுவாக எங்ககிட்ட இந்த ஏரியை நாங்கள் தூர்வார போகிறோம், இதில் இருக்க ஆக்கிரமிப்புலாம் எடுத்து கொடுங்க, அளந்து கொடுங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் அதை அளந்து கொடுத்ததும் அடுத்தது ஒரு மாதம் இருக்கோம், திரும்பி பயிர் விட்டவங்களாம் திரும்பி உள்ள ஏர் ஓட்டி மறுபடியும் பயிர் வைப்பாங்க. ஐயா அவர்கள் என்கிட்ட பேசினார், நாங்கள் இது மாதிரி பெட்டிஷன் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம், இந்த ஏரி அளந்து விடுங்க, நாங்கள் அதை தூர்வார போகிறோம், சீரமைக்க போகிறோன்னாரு. அவர்கிட்டையும் அதே பதில தான் சொன்னேன், நான் ஏரி அளந்து தரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. தலைவர்கிட்டையும் அதான் சொன்னேன், அளந்து தரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. கல் ரெடி பண்ணி அளந்து தரத்தை மறுபடியும் ஆக்கிரமிப்பு இல்லாத நீங்கள் பார்த்துக்கணும், இதுக்கு உறுதி கொடுத்தீங்கன்னா நான் அளந்து தருவேன் அப்படின்னா. இந்த திட்டத்தை இவங்க மேலும் சிறப்பாக செய்யணும்னு அதுக்குரிய என்னென்ன தேவைகளோ அதை மாவட்ட நிர்வாகியின் சார்பாகவும் வட்டாட்சியர் என்ற முறையிலும் அனைத்து உதவிகளும் செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அடுத்த கட்டமாக தூர்வாரி கரைகளை உயர்த்தும் களப்பணி தொடங்கப்பட்டது. ஏரி தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டன. நீர்வரத்து கால்வாயை தூர்வாரும் களப்பணியும் வெற்றிகரமாக 35 நாட்களில் முடிக்கப்பட்டது. தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து மக்கள் பங்களிப்போடு பருவமழை நீரை சேமிக்க ஏரி தயார் செய்யப்பட்டது. 35 நாட்களில் கிட்டத்தட்ட இந்த ஏரியை அடையாளம் தெரியாத வகையில் மிக அழகாக சீரமைக்கப்பட்டு பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கிறது. டிஆர்வி நகர் அந்த ஏரிக்கரை ஐயனார் கோவிலிலிருந்து கந்தன்பாளையம் மீன் மார்க்கெட் வரை மிக அழகான கரையில் அந்த ஏரிக்கரைக்கு மேல் சாலை அமைத்தது போல் மிக அழகாக அமைத்துள்ளார்கள். வண்டி செல்லலாம், கார் செல்லலாம். மாணவர்கள் அந்த வழியாக ஏரிக்கரை வழியாக பண்ருட்டி நகரை அடைவதற்கு ஏற்றவாறு மிக அழகாக அமைத்துள்ளார்கள். முதற்கட்ட களப்பணியினை முடித்து தூர்வாரும் பணிக்கு உதவிய அனைத்து தன்னார்வலர்களுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம் இயற்கை போற்றி பாதுகாக்க கந்தன்பாளையம் ஏரியை புனரமைக்கும் பணியை 35 நாட்களில் நிறைவு செய்து மக்கள் பிரதிநிதிகளாலும் அரசு அலுவலர்களாலும் அர்ப்பணிக்கும் இனிய தருணம் என்று இந்த மாபெரும் பணிக்கு நிதி உதவியும் உடல் உழைப்பையும் தொழில்நுட்ப உதவியும் அளித்த அனைத்து உள்ளங்களையும் வணங்கி போற்றுகிறோம். இந்த ஏரியை முழுமையாக செப்பனிட்டு தண்ணி நிறுத்துவதற்காக தேவையான ஆதாரங்களை செய்து மரம் நடுவதற்கான தேவையான உதவிகள் செய்து ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருக்கின்றோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை பாதந்தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது பொதுவாக நீர்நிலைகளை தூர்வாரிட்டோம்னா நம்ம அந்த வேலை முடிஞ்சிடும், தண்ணி வந்தால் போதும் அப்படின்றது மட்டும் இல்லை. அது ஏறக்குறைய 3ல் 1 பங்கு தான் தூர்வாடுறது அப்படின்றது. அதனால் அது 3 கட்டமாக பிரிச்சிருக்கிறோம். முதற்கட்ட பணி முடிஞ்சிருக்குது. அதன் அடுத்த கட்டமாக இந்த ஏரியிலே இப்பொழுது 5000 மரக்கன்றுகளும் 5000 பனை விதைகளும் நடுவதாக இங்கே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஏரியின் உட்புறத்தில் கரைகளை பலப்படுத்தவும் மண் சரியாமல் இருக்கவும் நீரை தூய்மை செய்யவும் வெட்டிவேர் நாற்றுகள் பதியம் செய்யப்படும். ஏரியின் வெளிப்புறமாக உள்ள கரையில் யாழ்ப்பாணத்து பனை விதைகள் மற்றும் மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். நீர்வரத்து கால்வாய் மிகநீர் செல்லும் போக்கு கால்வாய் சீரமைக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த பறவை திட்டு ஒரு உயரமாக ஒரு மண்மேடை உருவாக்கி அதில் பழமரங்கள் நடுவோம், அதில் பறவைகள் உட்காரும். என்ன காரணம்னா அந்த பல்லுயிர் பெருக்கம்னு ஒன்று இருக்குது நம்ம பிரபஞ்சத்தில், நம்ம பூமியில், நம்ம மண்ணில். அந்த பல்லுயிர் பெருக்கம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய இயக்கம் எதுவும் நடக்காது. அதற்கு உண்டானது தேனீயில் ஆரம்பித்து கொசுவில் ஆரம்பித்து பறவைகள் இருந்து அதுக்கு உண்டானது எல்லாமே கிடைக்கும் போது அந்த உணவு சங்கிலி கரெக்டாக போயிட்டே இருக்கும்.
இயற்கை அது வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்கோம். அது தவறும் போது தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் 2ஆம் கட்ட பணியில் பறவை திட்டுகள் போடுறதா ஒரு பிளான் இருக்குது, அதை பண்ண வேண்டியது இருக்குது. இந்த நீர்ப்பாசன வசதின்றது ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீர்மட்டம் குறையாமல் இருக்கும். மழை வந்தாக்கா, தண்ணி நின்னாக்கா, அந்த அடிப்படையில் தான் இது வந்து செய்யணுன்ற ஒரு முன்னுக்கு நாங்கள் வந்தோம். இன்னும் பல ஏரிகள் இருக்குது, அதையும் எங்களுடைய சார்பாக நாங்கள் செய்வதற்கு முன் வந்திருக்கிறோம். இது முதல் கட்டமாக இதை திறந்துட்டு நல்ல பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அதை பயன்பாட்டுக்கு வந்துட்டாக்கா இந்த வழி இந்த 15 கிலோமீட்டருக்கு தண்ணி நீர்மட்டம் வந்து குறையாமல் இருக்கும். மக்கள் ஒன்றிணைந்து நீர்நிலைகளை காக்க களமிறங்கினால் எதுவும் சாத்தியமே என்பதற்கு கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கத்தின் களப்பணி எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பெரிய கஷ்டமான வேலையை கூட சரியான திட்டமிடலும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக செஞ்சோம்னா அந்த வேலை வெற்றிகரமாக முடியுங்கிறதுக்கு கந்தன்பாளையம் ஏரி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு.